பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஈரோடு கிழக்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயல் தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் ஏ சித்திக் அவர்களை, மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் பி சலீம் அவர்களை, ஜமாத் அத்துல் உலமா சபையினுடைய மௌலவி பைஜூர் ரஹ்மான் பாகவி அவர்களை, விசிகாவினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் எஸ் எம் சாதிக் அவர்களை, காங்கிரஸ் பேரியக்கத்திலிருந்து வந்திருக்கின்ற மண்டலத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ஜாஃபர் அவர்களை, இந்த கூட்டத்திலே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஈரோடு மாநகரத்தினுடைய ஆற்றல்மிகு செயலாளர் எனது பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் மு சுப்பிரமணியம் அவர்களே, இந்த பகுதி கழகத்தினுடைய செயலாளர் எனது அன்பிற்குரிய சகோதரர் ஓ ராமச்சந்திரன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் முகமது லரீஃப் அவர்களே, இந்த இயக்கத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அன்பு சகோதரர் கோவை செய்யத் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அத்துணை நிர்வாகிகளே, இந்த இயக்கத்துடைய தோழர்களே, சமுதாய உணர்வோடு வருகின்றிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, மற்றும் மேடையில் இருக்கின்ற அத்துணை நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அத்துணை பேருக்கு என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்திய திருநாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசு, மதவெறி பிடித்த பாசிச பாஜக அரசு வக்பு வாரிய சட்டத்திலே ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த அரசு திருத்தத்தை கொண்டு வரவில்லை என்றால் தான் அதிசயம். ஏன்னா அவனுடைய பொழப்பே அதில் தான் ஓடிட்டு இருக்கு. மதவெறியை உருவாக்கி, மதங்களுக்குள்ளே கலவரத்தை உருவாக்கி, அந்த கலவரத்தின் மூலமாக ஆட்சியிலே வந்தமர்ந்த ஒரு நாசிசவாதிகள், பாசிசவாதிகள் தான் இன்றைய இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நியாயம் தெரியாது, தர்மம் தெரியாது, எதை பற்றியும் கவலையும் கிடையாது. அவர்களுக்கு தேவை ஆட்சி அதிகாரம். இதை தவிர வேறு ஒன்றும் அவர்களுக்கு தேவையில்லை. இப்படிப்பட்டவரிடத்திலே நாம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற நிலையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு வேறு எந்த வகையில் எதிர்ப்பு தெரிவிக்க இயலாது. ஏனென்று சொன்னால், வேறு எந்த வகையிலே எதிர்ப்பு தெரிவித்தாலும் அது செவிடன் காதிலே ஊதிய சங்கை போன்று அவர்கள் எடுத்துக் கொள்வார். எதை சொன்னாலும் கேட்பதில்லை. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாக்கினார்கள். காலம் காலமாக, பல நூற்றாண்டு காலமாக இந்தியாவில் வசித்து வந்தவர்களுக்கெல்லாம் ஒரு அடையாளம் வேண்டும். அடையாளம் என்று சொன்னால் ஒரு சான்று வேண்டும். நீ இங்கே பிறந்தாயா? ஆம். எங்க பிறந்த? இந்த ஆஸ்பத்திரியில் இங்க பிறந்த. ரைட். உங்க அப்பா எங்க பிறந்தார்? எங்க அப்பா இங்க பிறந்தார், இந்த மருத்துவமனையில் அல்லது இந்த வீட்டில் எங்கள் இல்லத்தில் பிறந்தார். சரி. உங்க பாட்டன், உன்னுடைய தாத்தா எங்கே பிறந்தார்? உன் முப்பாட்டன் எங்கே பிறந்தார்? நான் கேட்கிறேன், இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற மோடியாக இருக்கட்டும் அல்லது அமித்ஷாவாக இருக்கட்டும், மதவெறி பிடித்த இந்த பாசிச கும்பலிடம் கேட்கின்றோம். முதலிலே
உங்கள் பாட்டன் பாட்டி அல்லது முப்பாட்டன் முப்பாட்டி இவர்கள் பிறந்த இடம் உங்களுக்கு தெரியுமா அல்லது பிறந்தவர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? என்னடா ஒரு கொடுமை, கால கொடுமை. அதாவது ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளாகவே 3 தலைமுறை வந்துவிடும். ஒரு 100 ஆண்டு என்று சொன்னால் 3 தலைமுறை வந்துவிடும். என் தாத்தா, என் தாத்தாவிற்கு பிறகு எனது அப்பா, அதற்கு பிறகு நான் வந்து விட்டேன். எனக்கு ஒரு மகன், எனக்கு மகனுக்கு ஒரு பேரன், என்னுடைய பேரனுக்கு ஒரு கொள்ளு பேரன் என்கிற நிலையில இன்றைக்கு நாடு போய் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கின்றது அவசர யுகத்திலே நம்முடைய பையனுக்கு, நம்முடைய பேரன் கொள்ளு பேரனுக்கு தாத்தாவுடைய பெயர் தெரிந்து வைத்திருந்தாலே மிக ஒரு அதிசயமாக இருக்கின்ற காலகட்டம். இதிலே உன் முப்பாட்டனுடைய பெயர் தெரிய வேண்டும், அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார் என்பது தெரிய வேண்டும். அப்பதான் உன்னையே நான் இஸ்லாமியராக, இந்திய முஸ்லீமாக ஏற்றுக்கொள்ளும் என்ற ஒரு சட்டத்தை சிஏஏ என்கின்ற பெயரிலே, என்பிஆர் என்ஆர்சி என்கின்ற பெயரிலே ஒரு கொடும் சட்டத்தை இந்தியாவிலே அமுல்படுத்த முயன்று இன்றைக்கு தோற்று போன முகத்தோடு இன்றைக்கு புறவாசல் வழியாக மறுபடியும் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ்நாடு என்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த சூழ்ச்சிக்கு இரையாவதில்லை. இந்தியா சுதந்திரம் பெற்று பாகிஸ்தான் இந்தியா என்ற பிரிவினை வந்த பொழுது கூட வட இந்தியாவில் எல்லாம் மதக்கலவரங்கள் ஏற்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டிலே பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் என்கின்ற தலைவர்கள் இருந்த காலத்தினாலே இங்கே எந்த இடத்திலும் மத சாயமோ அல்லது மத வெறியோ அல்லது மதம் சார்ந்த ஒரு கலவரமோ எதுவுமே இங்கே ஏற்படவில்லை என்பதுதான் அன்றைக்கே அவர்களுக்கு நம் மீது பொறாமை உருவாக்கிவிட்டது. சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் நாம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே இருக்கின்ற அத்துணை இஸ்லாமிய சமுதாயம் மட்டுமல்ல, இந்து சமுதாயம் அல்ல, கிறிஸ்தவ சமுதாயம் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து சமுதாய மக்களும் ஒட்டுமொத்தமாக இந்த பாசிச கும்பலை எதிர்க்க வேண்டிய காலகட்டம் உருவாகி இருக்கிறது என்பதற்கு உதாரணம் தான் அவர்கள் இன்றைக்கு செய்திருக்கின்ற வக்பு வாரிய திருத்த சட்டம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சகோதரர் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இந்த சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சிக்கெல்லாம் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டிலே உங்களோடு தோளோடு தோள் நின்று உங்களுடைய அத்துணைக்கும் குரலாக ஒலித்தது இந்த இயக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி இருக்கிறது. அந்த சட்டத்திற்கு அவர்கள் என்ன செய்தார் என்பதை இங்கே பட்டியலிட விரும்பவில்லை. ஏனால் உண்மையான இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கின்ற கட்சி அன்றைக்கு நாடாளுமன்றத்திலே எப்படிப்பட்ட நிலையை எடுத்தார்கள். சட்டமன்றத்திலே பேசுகிறார் அந்த கட்சியினுடைய தலைவராக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர். எங்க பாதித்திருக்குது? தமிழ்நாட்டில் எந்த முஸ்லீம் பாதித்திருக்கான் சொல்லு பார்க்கலாம். இந்த சின்ன பசங்க சண்டை போட வந்துறீங்களா? எங்க முட்டை எங்க பிடிக்கிட்டான் சொல்லு, காமிங்க, எங்க காமி, எங்க இருக்குது? அது மாதிரி கேணத்தனமாக பைத்தியகாரத்தனமாக பேசியவெல்லாம் ஆட்சியில் இருந்ததுனாலதான் உங்களுடைய போராட்டம் கொஞ்ச நாள் அதிகமாச்சு. ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல. உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அடுத்த நொடிய குரல் கொடுப்பதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக, தமிழ்நாட்டை சீர்படுத்திய செம்மலாக இருக்கின்ற பேரறிஞர் அண்ணா அவருடைய வாரிசாக, முத்தமிழறிஞர் கலைஞருடைய வாரிசாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம், இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற சாதாரண ஏழை எளிய மக்கள் எல்லாம் அப்பா என்று அழைக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் உங்களோடு இருக்கும். உங்களுக்கு தோளோடு தோள் நின்று உங்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்போம். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்திலே எங்கள் தலைவருக்கு பிறகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். எனவே இஸ்லாமிய சொந்தங்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, நீங்கள் எதை கண்டு வஞ்ச வேண்டாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அந்த திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று மட்டுமல்ல, எதிர்வருகின்ற 2026 இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தான், உதயசூரியன் சின்னம் தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெறப் போகிறது. எனவே அதை பற்றி நீங்கள் பெரிதாக கவலை கொள்ள வேண்டாம். உங்களுக்காக இன்றைக்கும் நாங்கள் துணை நிற்போம் என்பதை இந்த மேடையிலே உறுதிபட சொல்லி
சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஏன் இன்றைக்கு திடீரென இந்த வகுப்பு, அதாவது வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை எதற்காக கொண்டு வருகிறார் பலருக்கும் தெரியாது. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தான் தெரியும் என்ன பிரச்சனை. ஒரு காலத்தில் இந்திய நாடு ஒன்றாக இருந்தது, மிகப்பெரிய தேசமாக இருந்தது இந்தியா. ஆனால் இந்தியாவிற்கு விடுதலை கொடுக்கின்ற பொழுது நம்முடைய ஆங்கிலேயர்களுடைய அந்த பாசிச புத்தி இந்த நாட்டை பிளவுபடுத்திவிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்தியா என்று இருந்ததை இஸ்லாமியர் தனியாகவும் இந்துக்கள் தனியாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வரைவை முன்மொழிந்த காரணத்தினாலே அன்றைக்கு பாகிஸ்தான் என்கின்ற ஒரு நாடு உருவானது. அப்படி பாகிஸ்தான் உருவாகின்ற பொழுது இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை ஒரு சில சுயநலவாதிகள் உருவாக்கினார்கள். அப்படி பாகிஸ்தானுக்கு செல்கிறோம் என்று சென்ற பல்வேறு செல்வந்தர்கள் ஆயிரக்கணக்கான